அன்பார்ந்த பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிப்போம். உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. Today in this breakthrough worship, as we are worshiping here, something inside you which looked it was dead, அது வேலை செய்யல. உங்க எதிர்பார்ப்பு மரித்து கிடக்கிறது. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்க பிசினஸ் எல்லாமே இந்த வருஷத்தின் நடுவில் கெட்டு போயிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆராதனையில வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு துள்ளல் வரப்போகிறது. மரியாளுடைய வாழ்த்துதல், மரியாளுடைய ஆராதனையை கேட்ட மரியாள் எலிசபெத்தை பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவரை வாழ்த்துற சத்தம். நான் இப்போ ஒரு தீர்க்க தரிசனமா காரியத்தை பேசுறேன். எலிசபெத்து வயதானவள், குழந்தை இல்லை, வாழ்க்கையே சோகமாய் இருக்கிறது. மரியாள் திருமணத்துக்கு நிச்சயப்பட்டிருக்கிறாள், கருவுற்றிருக்கிறாள். அவள் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை. மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க. மரியாளுக்கு தேவன்தான் குழந்தையை கொடுத்தார் என்பதற்கு அடையாளம், உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து அவள் இப்பொழுது ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறாள். எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். God will always attest with a sign. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை ஒரு அடையாளத்தின் மூலமாய் உறுதிப்படுத்துவார். நீங்க ஜெபிக்கிறத இன்னைக்கு என் வாயில வார்த்தைகளை போட்டு உங்களை ஆசீர்வதிக்க வைப்பார். நான் துதிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு வார்த்தை வரும். இன்னைக்கு ரொம்ப நாள் காத்துக்கிட்டு அந்த வார்த்தை இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து ரிலீஸ் ஆகும். கர்த்தர் சொல்றார், சாவியை நான் உன் கையில கொடுக்க போறேன். நான் சாவியை மறுபடியும் உன் கையில கொடுக்க போறேன். திறவு கோல்களை பெற்றுக்கொள். ஏசாயா 22:22, தாவீதின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். Listen, 6 is a sign. யாராவது சொல்லுங்க. 6 is a sign. 6 மாதம் அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள். எலிசபெத்து 6 மாதங்களாய் கருவுற்றிருந்தாலும் வெளியே யாருக்கும் அந்த அற்புதத்தை சொல்லவில்லை. ஏனென்றால் அவளுக்கு சந்தேகம். ஏமாற்றங்களை கண்டு 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 இப்ப அற்புதம் உண்மையாவே வரும்போது சந்தேகம். இது நடக்குமா நடக்காதா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கூட அப்படிதான் இருக்குல்ல. இது நடக்குமா? இவ்வளவு நாள் நான் தோல்வி அடைஞ்சனே, இவ்வளவு நாள் நான் ஒரு வீட்டை கட்ட ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சேன், இவ்வளவு நாள் அந்த கோர்ஸுக்காக அப்ளை பண்ணி அதில் தோல்வி, இவ்வளவு நாள் அந்த விசா அந்த தேசத்துக்கு போகணும்னு பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் தோல்வி. ஆனால் இப்போ எனக்கு திடீர்னு இன்டர்வியூ வருது, இப்போ எனக்கு திடீர்னு வாசல் திறக்குது, இப்போ எனக்கு திடீர்னு அந்த வீடு சுதந்திரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகிறது. ஐ எம் கன்ஃபியூஷன் இருக்கிறீங்களா? என்னை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, உன் காரியத்தை நான் செட்டில் பண்ண போறேன். நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். வேண்டினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். Elizabeth, you were not denied. God delayed. God did not deny. கால தாமதம் ஆனதுனால உனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதம் கிடைக்காமல் போகவில்லை, கர்த்தர் தாமதித்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரியாள் எலிசபெத்தை பார்த்த உடனேயே 6 மாதங்கள் எலிசபெத் பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்றது அடையாளமாய் மரியாளுக்கு சொன்னார். மரியாள் உள்ள வந்த உடனேயே முதல்ல எதை பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எலிசபெத்துடைய வயிற்று தான். வந்த உடனே பார்த்த உடனே அந்த அம்மாக்கு சந்தோஷம். 6 அடையாளம்.
சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. 6 அடையாளம். 6 is God saying, hey, it's a sign. மரியாள் உள்ள வந்த உடனே தான் தேவகுமாரனை பெறுகிறாள் என்பதன் அடையாளமே எலிசபெத்துடைய பிரெக்னன்சி. I believe many of you are waiting for a sign. This is the sign. 6ஆம் மாசத்திலே கர்த்தர் உங்க சேஞ்ச் ஓவரை மாத்திட்டார். Amen. The shift began in 6. மறுபடியும் சொல்லுங்க, 6 ஒரு அடையாளம். 6 ஒரு அடையாளம். அப்ப 7ல என்ன நடக்கும்? 7ல ஒரு அற்புதம் வரும். 7ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 7ல ஒரு முழுமை வரும். சில குழந்தைகள் 7ஆம் மாதம் பிரெக்னன்சிலேயே பிறந்துருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சில குழந்தைகளை பார்த்துருக்கிறேன். ரொம்ப வேதனையா இருக்கும்னு நினைச்சா பயங்கர ஸ்மார்ட்டா கூட இருப்பாங்க. ஆண்டவர் இன்னைக்கு அந்த 6ஆம் மாதத்தில் அடையாளப்படுத்தினவர், 7ஆம் மாதத்தில் பூர்ணப்படுத்தினவர், 8ஆம் மாதத்தில் புதிய துவக்கத்தை தருகிறார். யாராவது சொல்லுங்க ஆமென். Amen. அப்போ 9ஆம் மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற டெலிவரி மாதம். 9ஆம் மாதம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஃப்ரூட்ஃபுல் டெலிவரி, கனியுள்ள கனியை காண்கிற மாதம். 6ஆம் மாதம் ஒரு அடையாளம், 7 ஒரு பூரணம், 8 ஒரு ஆரம்பம், 9 உங்க கையில தேவன் தருகிற அற்புதத்தை விசுவாசித்ததை நேர்ல பார்ப்பீங்க. Amen. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 9ஆம் மாதத்திலே உங்களை கர்த்தர் அந்த அற்புதத்தை கண்ணார காண வைப்பார். You are going to see the miracle. You will see the miracle in the 9th month. The 8th month God is beginning something. யாராவது கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க பாப்போம். நான் விசுவாசிக்கிறேன், மரியாள் வாழ்த்தின போது எலிசபெத்துக்குள்ள ஒரு துள்ளல் உள்ளே இருந்த, இந்த பிள்ளை இருக்குதா இல்லையா, எனக்கு இருக்கிறது பிள்ளையா, ஸ்கேன் சென்டருக்கு போகல. சகரியாவின் மனைவியாக எலிசபெத்து 6 மாசம் அடைத்து கொண்டு வீட்டுக்குள்ள இருந்தாள். யார்கிட்டையும் போய் எனக்கு அற்புதம், ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம எதற்காக ஆராதிக்கிறோம் தெரியுமா? அநேக ஜனங்கள் விடுதலைக்காக. இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு துள்ளல் வருகிறது. யாராவது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. உங்க வயிற்று பகுதி மேல கையை வச்சுக்கோங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? Out of my belly shall flow rivers, rivers of living waters. Amen. Out of my belly shall flow rivers, rivers of living waters. Amen. Out of my belly shall flow rivers, rivers of living waters. Amen. Kaya uyati. Come on everybody. Your belly, your flow, there's a flow. Oh, rivers, rivers of living waters. Amen. Everybody together, come on, sing it. Out of my belly shall flow rivers, rivers of living waters. Amen. String section, you know what you're saying. Out of my belly shall flow rivers, rivers of living waters. Amen. எல்லாரும் சேர்ந்து out of my belly shall flow rivers, rivers
rivers of living waters. Amen. கர்த்தர் உங்கள் என்னை விசுவாசிக்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார்ல, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இப்ப புறப்பட்டு ஓடுவதாக. ஆத்மாவின் ஆழத்தில் ஜீவ நதிகள், ஜீவ நதிகள் புரண்டு ஓடட்டுமே. கைகளை உயர்த்தி பாடுகளே. ஆத்மாவின் ஆழத்தில் ஜீவ நதிகள், ஜீவ நதிகள் புரண்டு ஓடட்டுமே. ஆத்மாவின் ஆழத்தில் ஜீவ நதிகள், ஜீவ நதிகள் புரண்டு ஓடட்டுமே. கையை உயர்த்தி பாடலாமா? ஆத்மாவின் ஆழத்தில் ஜீவ நதிகள், ஜீவ நதிகள் புரண்டு ஓடட்டுமே. Let it flow, 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 let it flow. நல்ல சத்தமா. Let it flow, 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 let it flow. Shida da 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 ba say. Let it flow, let it flow. Let it flow, let it flow. Let it flow, Let it flow, let it flow. let it flow, let it flow. Let it flow right here. புரண்டு ஓடட்டுமே ஜீவநதிகளே, ஜீவநதிகளே புரண்டு ஓடட்டுமே. என் ஆத்மாவிலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே ஜீவநதிகள் ஓடட்டுமே. Lord, we prophesy the river, Lord. We prophesy the river. எல்லா குடும்பங்களுக்குள்ள ஒரு நதி வருவதாக, எல்லா குடும்பங்களுக்குள்ள ஒரு நதி வருவதாக. இந்த பிரேக் த்ரூ வர்ஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒரு நதி வருவதாக. Let it flow, Let it flow, let it flow. let it flow, let it flow, Let it flow, let it flow. let it flow, let it flow. Let it flow, Let it flow, let it flow, let it flow. Come on, let it flow, let it flow, let it flow, let it flow. Healing, let it flow, let it flow, let it flow. Sing it. let it flow, let it flow. Let it flow, let it flow. Breakthrough, let it flow. New doors are opening, new ways are opening. Let it flow, let it flow. Let the river of God flow. New doors are opening, new ways are opening. New season is opening. Let it flow, let it flow. யாராவது கையை உயர்த்தி எனக்குள்ள இருந்த நதி புறப்பட்டு ஓடட்டும் பா. ஏ ராதரபாஷி அந்தரே மனதி அந்தரோ. ஒரு மண்டலம் திறக்கிறத நான் உணர்றேன், வானங்கள் திறக்கிறதை நான் உணர்கிறேன். Somebody climb up.
யாராவது மேலே ஏறி வாங்க, மேலே ஏறி வாங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர I call you right now. Can you feel the power? Can you feel the presence? ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ தூதர்கள் உங்க வீடுகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பரிசுத்தமான தேவ பிரசன்னம் உங்களை முழுவதும் நிரப்புகிறது. உங்க தலை முதல் உங்க உள்ளம் கால் வரை எலிசபெத்தை நிரப்பின அதே துள்ளல், அதே அபிஷேகம் உங்களையும் துள்ள வைக்கிறது. உங்களுக்குள்ள இப்போது பொங்கி வருகிறது. மரித்தவைகள் உயிர் பெறுகிறது. மலடாய் இருந்தது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. Fire, we send the fire. பல வருடங்களாய் மலடி பட்டம் கட்டப்பட்ட உனக்கு கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறக்கிறார். ஜீவநதிகளே, பூரண்டோடுமே. ஜீவநதிகள், ஜீவநதிகள் பூரண்டோடுமே. ஜீவநதிகள் பூரண்டோடுமே. ஜீவநதிகள் திறக்கப்படுகிறது. பேர் ஷெவா. பேர் ஷெவா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று the well of the oath. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்து ஆசீர்வதித்த இடம். அபிமெலேக்கும் ஈசாக்கும் ஒரு ஓத் எடுத்தாங்க, ஒரு உடன்படிக்கை. ஒருவர் இனிமேல் காயப்படுத்த போறதில்லை. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல 7 ஆடுகளை பலியாக வாங்கிக் கொள்ளும்படி, பெண் ஆட்டுக்குட்டிகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆதியாகமம் 21 அதிகாரம் 30 அந்த இடத்துல ஒரு 7 பெண் ஆட்டுக்குட்டிகள் கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுத்தாங்க? அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கி. கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, ஏன் அந்த ஆட்டுக்குட்டிகளை கொடுத்தாருன்னு முன்னாடி உள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அங்க ஆணையிட்டு கொடுத்தான். ஆபிரகாம் கிட்ட அபிமெலேக்கு ஆணையிட்டு கொடுத்தார். ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணார். எல்லா துறவுகளை தூர்த்து போட்டார். ஆனா பேர்சபா கிட்ட வந்த உடனேயே அபிமெலேக்குக்கு குளிர் ஜோரம் எடுத்துருச்சு. ஏன் தெரியுமா? பெயர்சபாவில் ஏற்கனவே ஆபிரகாம்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லி ஆதியாகமம் 21:23 நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்துக்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு. ஆபிரகாம்கிட்ட அவர் ஆணையிட்டு வாங்கினார். ஆபிரகாம்கிட்ட ஆணையிட்டு வாங்கின அபிமெலேக்கு ஆபிரகாம் மறைஞ்ச உடனே ஈசாக்கு கிட்ட வாலாட்டினார். ஆனா பெயர்சபாவுக்கு வந்த உடனேயே கர்த்தர் புரிய வச்சாரு, நான் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, நான் ஈசாக்கின் தேவனாயிருக்கிறேன். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? முற்பிதாக்களின் தேவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அந்த ஊழியம் இந்த ஊழியம் அவங்களுடைய ஊழியம். ஆனா இப்போ ஈசாக்கின் காலம் ஆரம்பித்து விட்டது. ஈசாக்குகள் அந்த ஆபிரகாம் வெட்டின துறவுகளை உடன்படிக்கைகளை புதுப்பிக்க போறாங்க. இந்தியா ரட்சிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க?
கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி வழுவதாக, ஒரு நதி புறப்பட்டு வருவதாக. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆத்மாவின் ஆழத்தில் ஜீவநதிகள், ஜீவநதிகள் புரண்டு ஓடட்டுமே. ஆத்மாவின் ஆழத்தில், ஆத்மாவின் ஆழத்தில் ஜீவநதிகள், ஜீவநதிகள் புரண்டு ஓடட்டுமே. கைகளை உயர்த்தி லா 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 one more time everybody. La 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 la. ஒரு நதி வருகிறது, அது ரெண்டு புறமும் ரெண்டு கரையும். அந்த நதிக்கு பேரு சமாதானத்தின் நதி. அதனுடைய இரண்டு கரை, ஒன்னு நீதி, இன்னொன்று நியாயம். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் நமக்கு நீதி செய்ய போகிறார், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆபிரகாம் கிட்ட அபிமெலேக்கு, பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கு உடன்படிக்கை செய்ததை மறந்ததை கர்த்தர் ஈசாக்கு மூலமா ப்ரூவ் பண்ணார். பேர்செபா எங்க தெரியுமா இருக்கு? இஸ்ரவேலுடைய சதர்ன் பார்டர் டிப் தான் பேர்செபா. தான் முதல் பெயர்செபா வரை என்ற பெயரே இஸ்ரவேலுக்கு இதனால வந்துருச்சு. From Dan to Beersheba, from Dan to Beersheba. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய அடிக்கல்லை நாட்ட போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்து நிழலிலும் சுகமாய் கூடியிருந்தார்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு திராட்சை செடி, அவங்களுக்கு அத்தி மரம், நமக்கு இயேசு சாமி. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. யேசுவா கைகளை உயர்த்தி among 10,000, my beloved is the most beautiful among 1,000, 10,000. Yeshua. எலிசபெத்துக்கு மரியாளை பார்த்து பொறாமைப்படவில்லை. மரியாளை காம்படிஷனா பார்க்கல. எனக்கு இவ்வளவு நாள் கிடைச்சு வந்ததே அப்படின்னு சொல்லி, இவளுக்கு உடனே கிடைச்சிருச்சேன்னு சொல்லி மரியாளை பார்த்து எலிசபெத்து காம்படிஷனா பார்க்கல, காம்ப்ளிமெண்டா பார்த்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. 47ல என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரியாள் எலிசபெத்துக்கு நடந்ததை பார்த்து
ஆவியிலே களி கூர்ந்தாள். ஆவியிலே களி கூர்ந்தாள். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஆவியிலே களி கூறுகிற ஒரு கும்பல், ஆவியிலே களி கூறுகிற ஒரு சேனைய கர்த்தர் தமிழ்நாட்டில் எழுப்புவாராக. மற்றவர்கள் வெற்றியை கொண்டாடுகிற ஒரு சபையை கர்த்தர் எழுப்புவாராக. நிச்சயமாய் உங்களுக்கும் இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறந்திருக்கிறார். உங்களுடைய பெல்லியிலிருந்து, உங்களுடைய அடி வயிற்றிலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கடைசியா ஒரு விஷயம் அப்படியே கைகளை உயர்த்தில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சம்படி ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. பாடுகளே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாம்.